அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. பூரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். நம்ம எப்போதும் பூரி செஞ்சால் உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்வோம். ஒரு வாட்டி இந்த குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடிக்க இந்த குருமா தான் செய்வீங்க. பூரி செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த குருமாவுக்கு நம்ம மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த குருமாவுக்கு இந்த பச்சை மிளகாவுடைய காரம் தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. மசாலாவை அரைக்கிறதுக்கு இது கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்ச மசாலா இந்த மாதிரி மைய அரைப்பட்டு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த குருமாவுக்கு 2 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் தான் குருமா செய்ய போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கை வேக வைக்கணும் தேவையில்லை, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சீசன்ன்றதுனால நான் தோலோடு இருக்கிற பச்சை பட்டாணியை வாங்கி உரித்து வச்சுருக்கேன். இது 200 கிராமு. இதுக்கு பதிலாக காஞ்ச பட்டாணிலையும் செய்யலாம். அதை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. குருமா குக்கரில் செய்யறதுனால குக்கரை சூடு பண்ணிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. 2 லவங்கம், அது கூடவே கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வரும்போதே அது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி வந்த உடனே அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட இதையும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்குங்க. இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சுட்டு மசாலாவை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இஞ்சி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம். அதுக்கு கொஞ்சம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு 3 விசில் விட்டு இறக்குங்க. ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு குருமாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னுட்டு. பூரி சப்பாத்தி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம தாயார் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.